அதே பதியில் ஆண்டவர் இயேசு ஒப்புக் கொடுத்த ஆண்டவர் இயேசுவோடு ஆன்மா இறைவனில் சாந்தி அடைய ஜெபிப்போம். இத்திருப்பலில் தக்க ஒப்புக் கொடுக்க நம்முடைய பாவங்களை ஏற்று மனமருந்தி மன்னிப்பு இறைஞ்சுவோமாக. எல்லாம் இறைவன் நம் மீது இறக்கி வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உமது குடும்பத்தின் பொறுப்பினை ஒப்படைத்தீ அவர் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தஞ்சை, திருச்சி, மறை மாவட்டங்களுக்காக அயராது உழைத்த அவருக்கு நல்ல ஊழியருக்குரிய பரிசனை அளித்து நிறை மகிழ்ச்சியில் பங்களித்தருளும். உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யுங்கள். ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ரோமையர் எழுதிய திருமடலில் இருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கினால் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை நாமும் புது வாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். நாம் இனிமேல் பாவத்துக்கு அடிமைகளாய் இராதபடி நம்முடைய பழைய நிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. இவ்வாறு ஏனெனில் இறந்தோர் பாவத்தினின்று விடுதலை பெற்றுவிட்டனர் அன்றோ? கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கின்றோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பாடல் 63. என் இறைவா, என் இறைவா, என் உயிர் உம்மீது தாக்கம் கொண்டுள்ளது. இறைவா, என் இறைவா, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. என் இறைவா, என் இறைவா,
அதிகாரம் 15 இறை வசனங்கள் 33 முதல் 39 வரை. மேலும் அதிகாரம் 16 இறை வசனங்கள் 1 முதல் 6 வரை. நண்பர்கள் வந்த பொழுது நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து கொண்டே, பொருங்கள், எலியா இவனை கீழே இறக்க வருவாரா பார்ப்போம் என்றார். இயேசுவோ உரக்க கத்தி எதிர்த்து வந்தார். அப்பொழுது திருக்கோவிலின் திரை மேலிருந்து கீழ் வரை 2வது தலைவர் அவர் இவ்வாறு உயிர் பிறந்ததை கண்டு, இம்மனிதர் உண்மையாகவே இறைமகன் என்றார். மரியா, சலோமி ஆகியோர் அவரது உடலில் பூசுவதற்கென்று நறுமண பொருட்கள் வாங்கினர். கல் புரட்டப்பட்டிருப்பதை கண்டார்கள். அது பெரிய ஒரு கல். பிறகு அவர்கள் கல்லறைக்குள் சென்றபோது வெண் தொங்கலாடை அணிந்த இளைஞர் ஒருவர் வலப்புறம் அமர்ந்திருக்க கண்டு திகிலுற்றார்கள். அவர் இதோ அவரை வைத்த இடம் என்றார்கள். தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, இறை மக்களே, நமது பாசமிகு ஆயர் லாரன்ஸ் கபிரியல் ஆண்டகை அவர்கள் விண்ணகத்திலிருந்து நம் மீது மலர் மாறி பொழிவாராக. குருவிடம் அவருடைய சீடர்கள் ஒரு நாள் அடுக்கடுத்து அவர்கள் சாவு எதற்காக, அதிலும் மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கும், இப்படி பல கேள்விகளை அந்த குருவிடம் அந்த சீடர்கள் கேட்டார்கள். அந்த குரு எந்த பதிலும் தரவில்லை, அமைதியாக இருந்தார். மௌனம். நீங்கள் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் நான் பதில் சொல்லிக் கொண்டுதான் இருந்தேன் என்றார்கள் அந்த சீடர்கள். அதற்கு அந்த குரு சொன்னார், மௌனம்தான் எனது பதில். நீங்கள் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உண்மையிலேயே மரணம் என்பது புரியாத புதிரா இல்லை என்று நமது வேதம் சொல்லுகின்றது. கற்பிக்கும் பாடம் என்ன? இசைக்கு இறைவாக்கினர் தீர்க்கதரிசி கனவு ஒன்று காண்கின்றார். அந்த கனவிலே கல்லறைகள் திறக்கின்றன. இறந்தவர்கள் எல்லாம் உயிர் பெற்று இந்த கனவு நினைவாக மாறாதா
என்று கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்ரேல் மக்கள் காத்திருந்தார். கல்லறையில் இருந்த இயேசு அந்த கலிலேயில் வீழ்த்தெழுந்தார். விண்ணகமும் மண்ணகமும் அல்லேலூயா என்று பாடியது. அன்று இயேசு உலக மக்களை பார்த்து, இந்த உயிர்ப்பு எனக்கு மட்டும் சொந்தமானது அல்ல, எல்லாருக்கும் சொந்தமானது என்று சொன்னார். இதைத்தான் எழுதி வைத்திருக்கின்றார். பிரிவு 11 திருச்சொற்றொடர் 25. உயிர் வாழும் பொழுது இயேசுவின் மீதும் அவருடைய அன்னையின் மீதும் வைத்து வாழ்ந்தவர். இன்ப நேரத்திலே நீ எல்லாம் வேறு தெய்வம் இல்லை, எனது நெஞ்சை நீ வாழும் எல்லை, தாயாகி அன்பு பாலூட்டி வளர்த்தாய், தந்தையாய் என்ற சிந்தை கவர்ந்தாய் என்று சொல்லி துன்ப நேரத்திலே மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிற வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றது ஈசன் என்னை இணையடி நேழை என்று சொல்லி இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லாம் நீயே, இறைவனை நீயே, இம்மையும் நீயே, மறுமையும் நீயே, அறமும் நீயே, பொருளும் நீயே, இன்பமும் நீயே, என்னுடைய சொத்தும் நீயே, சுகமும் நீயே, மூச்சும் நீயே, பேச்சும் நீயே என்று சொல்லி வாழ்ந்தவர். ஆகவே நிச்சயமாக நமது ஆண்டவர் இயேசு இவருக்கு உயிர்ப்பு என்னும் மாபெரும் பரிசை தருவார். இப்பொழுது நீங்களும் நானும் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே. இவர் இந்த உலகிலே வாழ்ந்த பொழுது சின்னஞ்சிறு குற்றங்கள் செய்திருந்தால் ரோமேருக்கு எழுதப்பட்ட திருமுகம் பிரிவு 3 திருச்சொற்றர்கள் 9 முதல் 18 முடிய உள்ள பகுதி நாம் எல்லாருமே பாவிகள் தான் என்று கூறுகிறார். ஆகவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட குற்றங்களையும் குறைகளையும் ஆண்டவரிடம் இவர் விண்ணகத்துக்குள் இல்லா, இன்னர் இல்லா, இடையூறு இல்லா, பசி இல்லா, தாகம் இறந்து மன்றாடி வாழ்வோரும் இறந்தோர் மீட்படைய நம்பிக்கையுடன் வேண்டுவோமாக. அன்பே உருவான எங்கள் இவருடைய அன்பை நாங்கள் சுவைத்திருக்கிறோம். இவருடைய ஞானத்தை எண்ணி வியந்திருக்கிறோம். இவருடைய பக்தியில் எங்களுடைய இன்று இவரை இழந்து இவருக்காக செபிக்கிற எங்களுடைய ஜபங்களை கேட்டு இவருக்கு நித்திய வாழ்வழிக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குருவாக எங்கள் மறைமாவட்டத்திற்கு மேதகு ஆயர் கபிரியல் அவர்களை கொடுத்த எங்கள் அன்பு ஆண்டவர், இவர் உருவாக்கிய குருக்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். அன்னையின் பக்தியை இந்த மறைமாவட்டம் முழுவதும் குக்கிராமங்களுக்கெல்லாம் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மறைமாவட்டத்தில் குருவாக இவர் பணியாற்றிய உமது ஊழியத்தை நினைந்து இன்று இவருக்கு நித்திய வாழ்வழிக்க இறைவாக திருச்சி மறைமாவட்டத்திற்கு ஆயராக நீர் தேர்ந்து கொண்டீர். திருச்சி மறைமாவட்டத்தில் இவர் ஆயராக பணியாற்றிய அந்த பணித்தடத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவரோடு இணைந்து பணியாற்றிய குருக்களுக்காக, துறவியர்களுக்காக, பொதுமக்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்ல ஆயரே, திருச்சி மறைமாவட்டத்தில் இவர் உம்முடைய ஆயர் ஊழியத்தை செய்ததை நினைந்து அதை பெருதுபடுத்தி இந்த வேளையிலே அவருக்கு கோதுமை மணி மண்ணில் விழுந்து மணிந்தால்தான் அது பலன் கொடுக்கும் என்று சொன்ன எங்கள் அன்பு ஆண்டவரே, ஆயர் பணி நிறைவு செய்து ஓய்வு பெற்ற நாட்களில் தன்னையே அர்ப்பணித்த எங்கள் அன்பு ஆயர் துன்ப வாழ்வை இந்த வேளையிலே உமக்கு ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அவர் பட்ட துன்பங்களை எல்லாம் இந்த வேளையிலே குறைவாக உயர்வாக நித்திய வாழ்வழிக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கம் நிறைந்த இறைவா, எங்களுடைய அந்த பிரிவை நினைந்து வருந்துகிற அவருடைய உறவினர்கள்,
அவர்களுடைய மக்கள் குருக்கள் மற்றும் வேண்டுகிறோம். அன்று லாசருக்காக தண்ணீர் சிந்தினேன். இன்றும் கூட எங்களுடைய ஆயரை இழந்து தவிக்கின்ற மக்களுக்காக அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கவும் தயாராக இருக்கிறேன். இந்த ஆலய விழா முழுவதும் ஆயருடைய நித்திய இழைப்பாற்றிற்காக செபிக்கின்ற ஆயர் பெருமக்கள் மற்றும் குருக்கள், துறவியர்கள், பொதுமக்கள் இவர்களுடைய செபங்களை எல்லாம் நீர் கனிவோடு ஏற்று அவருக்கு நித்திய வாழ்வழிக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமது தனிப்பட்ட இறந்த எம் ஆயர் லாரன்ஸ் கபரியலுக்காகவும் மற்றும் சகோதரர் அனைவருக்கும் பயன்படுவதாக இதனால் பாவ மன்னிப்பிலிருந்தும் அவர்கள் விடுதலை பெற்று மீட்பில் பங்கு கொள்ளச் செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். அனைத்தையும் ஆண்டு நடத்தும் இறைவா, முது அளவற்ற இரக்கத்தை நாங்கள் இன்று கெஞ்சி கேட்கின்றோம். எங்கள் ஆயராகிய நீர் எங்களுக்கு தந்திருந்த லாரன்ஸ் கபரியல் என்னும் ஊழியர் உயிர் வாழ்க்கையில் மக்களின் மீட்புக்காக நாள்தோறும் ஒப்புக் கொடுத்த இத்திருப்பலி இப்பொழுது அவருக்கு பயனளித்து பாவ மன்னிப்பையும் முடிவில்லா இன்பத்தையும் பெற்று தருவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாள் இவ்விடத்தில் நாங்கள் மக்கந்தி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும்
கிறிஸ்துவில் தான் மகிமையான உயிர்ப்பின் நம்பிக்கை எங்களுக்கு ஒளிர்கின்றது. சாவது கிண்ணம் என்ற நியதிகளை வருத்தத்தில் ஆழ்த்தினாலும் முடிவில்லா வாழ்வு ஒன்றும் அரியணை சுழற்சி புரிவோர் மற்றும் வானகேசேனிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் மகிழ்ச்சி